வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நிலாந்த ஜெயவர்தனவுக்கு எதிரான மனுவை பரிசீலிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு. மொட்டு கட்சியின் காரியாலயத்திற்கு முன்பாக திடீர் பதற்றம். கஞ்சிக்கு நடந்து அடாவடியை மறந்து வரிசையில் நிற்பது தமிழினத்திற்கு சாபக்கேடு. சிறிதரன் ஆபாசம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் நீடிக்கப்பட வேண்டும். பாலித ரங்கி பண்டார வலியுறுத்து. குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை மட்டும் மேம்படும். மஹிந்த அமரவீர தெரிவிப்பு. ஜாழ்போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி உள்நுழைந்தவர் உத்தியோகத்தர் மீது தாக்குதல். பலப்பிட்டி கடல் பகுதியில் படகு கவிழ்ந்து 2 பலி. எரிபொருள் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலாந்த ஜெயவர்தனவுக்கு எதிரான மனுவை பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்ட நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஜூலை 25ஆம் தேதி பரிசீலிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று சோபித்து ராஜகருணா மற்றும் தம்பிக்க கனிபோல ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனையை தாக்கல் செய்வதற்கான திகதியை வழங்குமாறு பிரதிவாதி நிலந்த ஜெயவர்தன சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். அதன்படி ஜூன் 25ஆம் தேதி அல்லது அதற்கு முன் ஆட்சேபனை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பின்னர் இந்த மனு மீதான விசாரணையை ஜூலை 25ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சமூக மற்றும் சமாதான நிலையத்தின் பணிப்பாளர் தந்தை ஜூட் ரோகான் சில்வாவினால் இந்த மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதுடன் கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 10:30 மணியளவில் வெளியிடப்பட்டு இந்த அறிவிப்பு அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவ மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மறு அறிவித்தல் வரை கடற்பரப்பில் பயணிக்க வேண்டாம் எனவும் கல்பெட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான ஏனைய கடற்பரப்புகளில் கடல் அலையின் உயரம் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயரலாம் என அறிவித்துள்ளது. இதன் காரணமாக கல்பெட்டி, கொழும்பு, காலி முதல் மாத்தறை வரை கடல் அலைகள் நிலத்தை நோக்கி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனுவின் காரியாலயத்திற்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பத்திரமுல்லை நெல்லு மாவட்டத்தில் அமைந்துள்ள காரியாலயத்திற்கு முன்பாகவே இந்த பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கியதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அந்த இடத்திலிருந்து பயணித்து அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய இனம் தன் இலக்கு நோக்கிய பயணத்தில் இடர்களை எதிர்த்து முன்னேற வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் உள்ள அவரது கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இறுதிப் போரில் இலங்கை அரசாங்கம் எமது மக்களை ஆயுத முனையிலும் பட்டினியாலும் இனப்படுகொலை செய்த போது கஞ்சிக்காக வரிசையில் நின்றோம். அதனை எமது தற்கால சமூகத்திற்கு நினைவுபடுத்தும் முகமாக சிறுட்டையில் கஞ்சி காய்ச்சி தன்னெழுச்சியாக மக்கள் வழங்கிய போது போலீசார் கதற கைது செய்தனர். பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காய்ச்சும் போது அதனை சப்பாத்து கால்களினால் தட்டி ஊத்தினர். கேட்டால் கஞ்சிக்கு சுகாதாரமில்லை என்று தெரிவித்தனர். அதனை கடந்த 23 மற்றும் 24ஆம் திகதிகளை பார்க்கும்போது தன்சல் என்ற போர்வையில் ராணுவமும் அவர்களுடன் சேர்ந்து எந்த சுகாதார முறையும் அற்று மிக மோசமாக செய்திருந்தனர். 2009ற்கு பின்பு இவ்வாறு வளைந்து திணிக்கப்படுகின்றது. தமிழர்கள் ஒரு தனித்துவமான இனம். அவர்களுக்கே உரித்தான மொழி, வணக்க, பண்பாட்டு முறைகள் உள்ளன. சிங்கள அடையாளங்களையும் சிங்கள பண்பாட்டு முறைகளையும் இலங்கை அரசு இங்குள்ள படைகள் மூலம் திணிக்க முயல்கின்றது. அதனை இந்த முறை வெளிப்படையாக செய்தது. இவ்வாறு செய்த நிலையில் எமது மக்கள் தங்களை மறந்து செயல்பட்டது மனவேதனை தருகின்றது. கிளிநொச்சி, ஜாழ்ப்பாணம், புதுக்குடியிருப்பு பகுதியில் மக்கள் வேடிக்கை பார்த்தாலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எமது கஞ்சிப்பானைக்கும் கஞ்சிக்கும் நடந்து அடாவடியை மறந்து வரிசையில் மக்கள் நிற்கின்ற போது அந்த நிகழ்வை பார்க்கும் போது எமது இனத்திற்கு இதுவும் ஒரு சாபக்கேடு. நாம் போராடுகின்ற இனமாக இருந்தால் சில விடயங்களை எதிர்க்க வேண்டும். கருப்பின மக்கள் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர்களுக்காகவே போராடும் போது ஒரு பேருந்தில் ஒரு பெண்ணை வெள்ளையர்கள் தள்ளி வீழ்த்திய போது ஒட்டுமொத்த வெள்ளையர்கள் பயன்படுத்தும் போக்குவரத்தை தடுத்தனர். நாங்களும் சில விடயங்களை போராட்டம் மற்றும் செயற்பாடுகள் மூலம் முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மக்கள் தாங்கள் 15 வருடங்களுக்கு முதல் அனுபவித்த துன்பங்களையும்
துயரங்களையும் வலிகளையும் நினைவுபடுத்தும் முகமாக 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையினுடைய அடையாளமாக அந்த இனப்படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் தமிழினத்தின் மீது சிங்கள இனம் செய்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களை வெளிப்படுத்தும் வகையிலே சிரட்டையிலே கஞ்சி வழங்குகின்ற கஞ்சி காட்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை எல்லா இடங்களிலும் விநியோகிக்கின்ற பணிகளை மக்கள் தன்னெழுச்சியாக தாங்களாக செய்து கொண்டிருந்தார்கள். பல்வேறுபட்ட இடங்களிலும் பிரதேசங்களிலும் செய்த பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சம்பூர் பகுதியிலே அங்கு வாழ்ந்த மக்கள் தாங்கள் கஞ்சி காட்சி வழங்கியதற்காக போலீசார் புகுந்து அவர்களை கதற கதற இரவு இழுத்து அடைத்து அவர்களை தடை சட்டத்திற்கு கீழே கொண்டு வந்து அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்திருந்தார்கள். அதே நேரம் செங்கலடி பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காட்சி வழங்குகின்ற பொழுது அதனை போலீசார் சென்று அடித்து தள்ளி சப்பாத்து கால்களால் தள்ளிவிட்டு அந்த கஞ்சி பானையை தூக்கி கொண்டு போய் ஊற்றினார்கள். கேட்டால் கஞ்சிக்கு சுகாதாரம் இல்லை, சுகாதாரமான முறையிலே அது காய்ச்சப்படவில்லை என்றும் சொல்லியிருந்தார். ஆனால் நாங்கள் அதனை கடந்து வருகிற பொழுது இந்த 2 நாட்களுக்கு முதல் நடைபெற்ற 23, 24ஆம் தேதிகளிலே வெசாக் தினத்தையொட்டி பல்வேறுபட்ட இடங்களிலும் தெரு தெருவாக இராணுவம், போலீசார், அவரோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்கள் இந்த தன்சல என்கின்ற பெயரிலே உணவுப் பொருட்களை எந்த சுகாதாரமற்ற முறையில் எந்த ஒரு சுகாதார அதிகாரியும் சென்று அதனை தடுக்காத வகையில் மிக மோசமாக செய்திருந்தார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு மேலும் நீடிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதியினதும் நாடாளுமன்றனதும் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதன் மூலம் நாட்டை பாதுகாக்க முடியும் என்பதுடன் அதுவே சரியான சந்தர்ப்பமாகும். அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் ஏனைய கொடையாளர்களுடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளது. அத்துடன் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியது அனைத்து விடயங்களையும் விட முக்கியமானது. மேலும் ஜனநாயக ரீதியில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்தவர் கேள்வி கேட்டு வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. தாக்குதலில் வைத்தியசாலை உத்தியோகத்தர் படுகாயமடைந்ததுடன் தாக்குதல் நடத்தியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்றிரவு 10 மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது. வாழ்வெட்டுக்கு இலக்காக காயமடைந்த ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியமாறு மதுபோதையில் வந்த நபர் ஒருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்க கோரியுள்ளார். இதன்போது ஏன் மோட்டார் வண்டியில் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட வைத்தியசாலை உத்தியோகத்தர் மீது மதுபோதையில் வந்த நபர் அலுவலக மேசை மீது இருந்து அச்சு இயந்திரத்தால் தாக்கியுள்ளார். இதனை அடுத்து அங்கு ஒன்று கூடிய வைத்தியசாலை ஊழியர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். காயமடைந்த வைத்தியசாலை உத்தியோகத்தர் மற்றும் வாழ்வெட்டில் காயமடைந்தவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டனர். குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை காலமாக வைத்தியசாலைக்குள் நுழைந்து குழப்பத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் வைத்தியசாலை சேவையை தொடர்ந்து முன்கொண்டு செல்வது சவாலுக்குரியது என வைத்தியசாலை ஊழியர்கள் எச்சரித்துள்ளதுடன் இது தொடர்பில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதிப்படுத்த வைத்தியசாலை நிர்வாகம் மற்றும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளனர். வாரியபொல வந்துரச பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வந்துரஷ மாவட்ட ஏரியில் மீன்பிடிக்க சென்றவர் வீடு திரும்பாததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது குறித்த நபரின் சடலம் மாவட்ட ஏரியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் வந்துரஷ கலையாய பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் வைத்தியசாலையில் வைத்து குறித்த நபரின் பிரேத பரிசோதனை இடம்பெற்றுள்ள நிலையில் இதன்போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்தமை தெரிய வந்துள்ளது. அதன்படி மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் விலங்கு வேட்டைக்காக போடப்பட்டிருந்த சட்டவிரோத மின் இணைப்பில் சிக்கி இவர் உயிரிழந்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் வந்துரஷ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் வாரியபொல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமப்புற வசதிகளை மேம்படுத்த 20.6 பில்லியன் ரூபாவை செலவிட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார்.
இதன் மூலம் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்க்கை மட்டும் மேம்படும் என ஜனாதிபதி நம்பிக்கை கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்களில் இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன் கீழ் புதிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதற்கமைய கிராமங்களில் உள்ள விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பது, அவர்களின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் புதிய விவசாய தொழில்நுட்பத்தை இலக்காக கொண்டு உரிய விவசாய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலையால் சந்தையில் மரக்கறி மற்றும் மீன்களின் விலைகள் மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக கடற்றொழிலாளர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டாமையினால் மீன்களின் விலை உயர்வடைந்துள்ளதாக பேலியகொட மத்திய மீன் சந்தை வர்த்தக மன்றத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராட்சி தெரிவித்துள்ளார். இதேவேளை மழையுடன் கூடிய வானிலையால் மரக்கறி பயிர்கள் அழிவடைந்துள்ளமையினால் மரக்கறிகளின் விலை அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. கனமழையினால் காய்கறிகளை அறுவடை செய்து சந்தைக்கு கொண்டு வர முடியாமல் மழையால் பயிர்கள் சேதமடைவதால் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர். மரக்கறிகளின் மொத்த விலை உயராத நிலையில் சில்லறை விற்பனையில் விலை அதிகரித்துள்ளது. இந்த நிலை தொடருமானால் மரக்கறிகளின் விலை மேலும் உயரலாம் என மெனிங் பொது வர்த்தக சங்கத்தின் தலைவர் அஜித் கழுதரகே குறிப்பிட்டுள்ளார். மத்திய மலைநாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் மஸ்கெலிய பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளில் சீரற்ற காலநிலை காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக நீர்த்தேக்க பகுதிகளில் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக மவுசாக்கலை மற்றும் காசல்டி, மேலகொத்துமலை, ஹென்ஜோன், லக்சபான, நவலக்சபான, பொல்பெட்டிய, கலுகல, விமல சுரேந்திர ஆகிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்ந்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது. மேல்கொத்துமலை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதன் கொள்ளளவை விட அதிகமாக உள்ளதால் ஒரு வான்கதவு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மகாவலி கங்கையின் கரையோர மக்களை மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட அரசாங்க அதிபர் நந்தன கலப்பட வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடும் மழை காரணமாக சாமிமேலை ஓயா, மறை ஓயா, சியத்த ஹங்குல ஓயா, ஹாட்டுமோர் ஓயா மற்றும் ஓடைகள், ஆறுகள், அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இப்பகுதியில் உள்ள பண்ணையாளர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என மஸ்கெலியா போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பலப்பட்டி கடல் பகுதியில் கடல் தொழிலுக்கு சென்ற படகு கவிழ்ந்ததில் 2 கடல் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. குறித்த கடற்றொழிலாளர்களின் கப்பல் இயந்திர கோளாறு காரணமாக பழுது பார்த்துக் கொண்டிருந்த போது பலத்த அலையில் சிக்கி கவிழ்ந்துள்ளதாகவும் இதன்போது படகில் இருந்து 3 பேரும் கடலில் விழுந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவர் நீந்தி கரையை அடைந்துள்ளார். இந்த நிலையில் ஏனைய 2 கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் ஒருவரின் சடலம் கரையொதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. பலப்பட்டிகை விஜயராம மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தையான 42 வயதான ஏரள நிசாந்த டி சில்வா என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த பிரதீப் டி சில்வா என்பவரை காணாமல் போயுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தம் எதிர்வரும் 31ஆம் தேதி நள்ளிரவு மேற்கொள்ளப்பட உள்ளதாக பெட்ரோலிய பிரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பு வலுவடைந்து வருவதால் எரிபொருள் விலை குறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டில் நீண்ட விடுமுறை வார இறுதி காரணமாக எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 50 வீதத்தால் எரிபொருள் நுகர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று பரவியதன் பின்னர் இவ்வருடம் விசா காலத்தில் அதிக எரிபொருள் நுகர்வு இடம்பெற்றுள்ளதாக குறித்த சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் எரிபொருள் இருப்புகள் இருப்பதால் தட்டுப்பாடு ஏற்படவில்லை எனவும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரிமல் புயல் காரணமாக ஐஸ்வால் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக கல்குவாரியில் பாறைகள் சரிந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ரெமல் புயலாக வலுப்பெற்று மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இடையே கடந்த 26ஆம் தேதி நள்ளிரவில் கரையை கடந்தது. புயலின் தாக்கத்தால் மேற்கு வங்கத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். கடலோர பகுதிகளில் சுமார் 30,000 வீடுகள் சேதமடைந்தன. 1700 மின்கம்பங்கள் சாய்ந்தன. புயல் கரையை கடந்த போது மணிக்கு 135 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியதால் மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
இதனைத் தொடர்ந்து வடகிழக்கு மாவட்டங்களில் தற்போது வரை கனமழை நீடித்து வருகிறது. இந்த நிலையில் மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் மாவட்டத்தில் கனமழை காரணமாக கல்குவாரியில் பாறைகள் சரிந்து 10 பேர் உயிரிழந்துள்ளனர். கல்குவாரி விபத்தில் 10 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியிருந்த தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதுடன் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.